வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி அதிமுகவின் தலைமை மாறுவது உறுதிதான். தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கின் விசாரணையானது பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறுகிறது. எப்படிப்பா தேர்தல் ஆணையம் தலையிடாமல் இருக்க முடியும்? அதிமுக என்பது தனிப்பட்ட கட்சி கிடையாது, அரசியல் கட்சி. அரசியலுக்கு எல்லாம் தலைவர் தேர்தல் ஆணையர் தானே. அது எப்படி உங்களால் தலையிட முடியாது என்று கூற முடியும்? கொள்கைகளை மாற்றுவது உட்கட்சிகளில் இடையே ஏற்படக்கூடிய விரிசல்கள், மேலும் கலவரத்தை தூண்டும் விதமாக எடப்பாடியின் செயல்பாடுகள், முன்னாள் முதல்வரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது என்பதை ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குத்தான் OPS அவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரையும் மனு தாக்கல் செய்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை நடத்தக்கூடாது என்று எடப்பாடி கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இரட்டை இலை சின்னம் உட்கட்சி விவகாரங்கள் இறுதி தீர்ப்பு வரும் வரை முடக்கப்பட வேண்டும். யாருக்கு சாதகமாக இறுதி தீர்ப்பு வருகிறதோ அவர்களே வெற்றியடைந்தவர்களாக கருத்தில் கொண்டு அதிமுகவின் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பை தேர்தல் ஆணையம் உருவாக்க வேண்டும் என்பதையும் பன்னீர்செல்வத்தின் மகன் OP ரவீந்திரநாத் அவர்களும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 12ஆம் தேதி OPS அவர்களது கையில் முழுக்க அதிமுக சென்றடையும். தேர்தல் விதிமுறைகளை எடப்பாடி பின்பற்றினாரா? இல்லை. அதிமுகவின் கொள்கைகளை மாற்றினாரா? ஆம். அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் முன்னாள் முதல்வரை கட்சியிலிருந்து நீக்கினாரா? ஆம் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். எடப்பாடி செய்த தவறால் அதிமுக தற்பொழுது கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சரான OPS அவர்களை தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதற்கான சரியான காரணத்தை நீதிமன்றம் கேட்டுள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி இதற்கான விளக்கத்தை எடப்பாடி கொடுக்க தவறிவிட்டால் தேர்தல் ஆணையம் இந்த விசாரணையை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 12ஆம் தேதி ஒன்று OPS அவர்களது கையில் அதிமுக செல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் செய்திகளை நமக்கு தருகின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக எடப்பாடி இத்தனை மாதங்களாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருந்தால், கடைசியாக பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுச் செயலாளர் பதவியை பறித்து அதிமுகவில் உள்ள அனைத்து பதவிகளும் பறித்து நடுத்தெருவில் நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியா தவறா? OPS அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம்.